உன்னை யாராவது நீ ரொம்ப பிடிவாதக்காரன் என்று சொல்லியிருக்கிறார்களா? அந்த வார்த்தை கேட்டவுடனே ஒரு நொடி உங்கள் மனசு உடைந்ததா? நான் தவறா இருக்கேனா, நான் கொஞ்சம் மாறணுமா என்று உங்களையே நீங்கள் சந்தேகப்பட்டீர்களா? அப்படியென்றால் கவனமாக கேளுங்கள். இந்த கலியுகத்தில் உங்களை உடைக்க மக்கள் முதலில் உங்கள் பலத்தையே குறையாக காட்டுவார்கள். உங்கள் தைரியத்தை அகம்பாவம் என்பார்கள், உங்கள் அமைதியை பலவீனம் என்பார்கள், உங்கள் பிடிவாதத்தை கெட்ட குணம் என்பார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகில் ஆழமாக வென்ற எந்த மனிதனும் எல்லோருடைய வார்த்தையையும் கேட்டு வாழவில்லை. அவன் ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதமாக இருந்தான். அவன் பாதை சரி என்று நம்பினால் உலகமே எதிராக நின்றாலும் அசையவில்லை. அந்த பிடிவாதம்தான் அவனை சாதாரண மனிதனிடமிருந்து பிரித்தது. அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிடிவாதமாக இருப்பது தவறில்லை. நீங்கள் சரியான காரியத்தில் பிடிவாதமாக இருக்கிறீர்களா அல்லது உங்களை அழிக்கும் காரியத்தில் பிடிவாதமாக இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. முதலில் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முதல் படியா கமெண்ட்ல நான் பிடிவாதக்காரன் என்று சொல்லுங்கள். இப்போது நேர்மையாக யோசியுங்கள். யாரோ உங்களிடம் சரி விட்டுக்கொடு, நகர்ந்து போ, மாற்றிக்கோ என்று சொன்னார்கள். நீங்கள் கேட்டீர்கள். பிறகு என்ன ஆயிற்று? அந்த காரியம் நடந்ததா? அந்த கனவு நிறைவேறியதா? அல்லது நீங்கள் மட்டும் மாறி உலகம் அப்படியே இருந்ததா? கேளுங்கள், இந்த சமூகம் உங்களுக்கு ஒரு பொய்யை கற்றுக் கொடுத்திருக்கிறது. சமரசம் செய்து கொள்வது முதிர்ச்சி, அடங்குவது அறிவு, போகட்டும் என்று விடுவது பெரிய மனசு. ஆனால் நான் இன்று உங்களிடம் சொல்ல வருகிறேன், சில விஷயங்களில் சமரசம் செய்து கொண்டால் நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள். உங்கள் கனவை யாரோ நடக்காது என்று சொன்னார்கள், நீங்கள் நம்பினீர்கள். உங்கள் திறமையை யாரோ போதாது என்று சொன்னார்கள், நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். உங்கள் பாதையை யாரோ தவறு என்று சொன்னார்கள், நீங்கள் திரும்பினீர்கள். இது மட்டுமே உங்கள் வாழ்க்கை இன்னும் உங்கள் கையில் இல்லாமல் போனதற்கான காரணம். இன்று நாம் ஒன்றை முடிவு செய்யப் போகிறோம். பிடிவாதம் என்பது குறைபாடல்ல, அது ஒரு கலை. அதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதை நீங்கள் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த உலகில் 97% மக்கள் ஒரே மாதிரி வாழ்கிறார்கள். அவர்கள் காலையில் எழுந்திருக்கிறார்கள், யாரோ சொன்னதை செய்கிறார்கள், யாரோ கொடுத்ததை வாங்குகிறார்கள், யாரோ வரைந்த வரைபடத்தில் நடக்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்யவே இல்லை. அவர்கள் ஒருபோதும் தங்கள் மனசின் மேல் பிடிவாதமாக இருந்ததில்லை. யாரோ வேண்டாம் என்றார்கள், விட்டுவிட்டார்கள். யாரோ சிரித்தார்கள், நின்றுவிட்டார்கள். யாரோ கேள்வி கேட்டார்கள், தடுமாறிவிட்டார்கள். ஆனால் 3% மக்கள் வேறு மாதிரி இருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் சாந்தமாக இருப்பார்கள், ஆனால் உள்ளே அவர்கள் ஒரு கனலை சுமந்து நடக்கிறார்கள். எத்தனை பேர் சொன்னாலும் நான் இதை விடமாட்டேன் என்ற கனல். அந்த கனலுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதன் பெயர் தீர்மானமான பிடிவாதம். இந்த பிடிவாதத்தை நாம் இன்று 5 அத்தியாயங்களாக புரிந்து கொள்ளப் போகிறோம். அத்தியாயம் 1. பிடிவாதம் என்றால் என்ன? அது எதற்காக? நீங்கள் பிடிவாதம் என்ற வார்த்தையை கேட்டால் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு குழந்தை அழுதுவிட்டு விடாமல் கேட்பதா? ஒரு மனிதன் யாரையும் கேட்காமல் தன் வழியிலேயே போவதா? இல்லை, அது சிறிய பிடிவாதம். நான் பேசப்போவது வேறு மாதிரியான பிடிவாதம். தன்னை நம்பும் பிடிவாதம். தன் பாதையை விடாமல் பிடிக்கும் பிடிவாதம். தன் ஆழத்திலிருந்து வரும் குரலை யாரும் அணைக்க விடாத பிடிவாதம். இதற்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சங்கல்பம். சங்கல்பம் என்பது வெறும் விரும்புவதல்ல. சங்கல்பம் என்பது நான் இதை செய்வேன், இந்த பிரபஞ்சம் என்ன செய்தாலும் என்ற தீர்மானம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் என்ன சொன்னார்? யுத்தம் செய், ஆனால் பலனில் பற்று வைக்காதே. அந்த வாக்கியத்தின் உட்பொருள் என்ன? காரியத்தில் மட்டும் முழுமையாக, பிடிவாதமாக, தீர்மானமாக இரு என்பதுதான். வெளிப்புற சோர்வு வரும், மக்கள் சிரிப்பார்கள், தோல்வி வரும். ஆனால் உன் மனசில் இருக்கும் சங்கல்பத்தை யாரும் தொட முடியாது. கல்வாயர் கதை. முதல் உவமை. ஒரு கல்வாயர் மலையை வெட்டி கொண்டிருந்தான். அவன் முதல் நாள் அடித்தான், கல் நகரமில்லை. 2வது நாள் அடித்தான், கல் நகரவில்லை. 50வது நாள் அடித்தான், கல் நகரவில்லை. கூட்டனர் சொன்னார்கள், விடு, இந்த கல் உடையாது. அவன் விடவில்லை. 100வது நாள் ஒரே ஒரு அடி, கல் 2ஆக உடைந்தது. மக்கள் கேட்டார்கள், எந்த அடியில் கல் உடைந்தது? கல்வாயர் சிரித்தான். 100வது அடியில். ஆனால் முதல் 99 அடிகள் இல்லாமல் அந்த 100வது அடி எந்த சக்தியும் இல்லாத வெறும் அடியாக இருந்திருக்கும். புரிகிறதா? உங்கள் பிடிவாதம் தோல்வியாக தெரிவது அந்த 100 ஆண்டு வரை. அதற்கு பிறகு அதுவே வரலாறாகும். அத்தியாயம் 2.
ஏன் நம் பிடிவாதம் அழிக்கப்படுகிறது? இப்போது ஆழமான கேள்வி. நாம் பிறக்கும்போது யாரும் பயரமாக பிறக்கவில்லை. ஒரு குழந்தையை பாருங்கள். அது நடக்கவில்லை, கீழே விழுகிறது, மீண்டும் எழுந்திருக்கிறது. யாராவது இது உனக்கு ஆகாது, விட்டுவிடு என்று சொன்னால் அந்த குழந்தை கேட்கிறதா? இல்லை. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அப்போது யாரோ சொன்னதை கேட்கும் பழக்கம் இன்னும் வளரவில்லை. அது இயல்பாகவே பிடிவாதமாக இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை வளர வளர என்ன ஆகிறது? பள்ளியில் ஆசிரியர் சொல்கிறார், கேள்வி கேட்காதே, சொன்னதை மட்டும் செய். வீட்டில் பெற்றோர் சொல்கிறார், அந்த கனவு வேண்டாம், இந்த வேலை பார். சமூகம் சொல்கிறது, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? நண்பர்கள் சொல்கிறார்கள், நீ மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கிறாய்? இந்த 4 குரல்கள் சேர்ந்து உங்கள் பிடிவாதத்தை கொன்றுவிடுகின்றன. இதற்கு ஒரு பெயர் இருக்கிறது, கூட்ட மனோவியல். கூட்டம் ஒரே ஒரு விஷயத்தை வெறுக்கிறது, தனித்து நிற்பவர்களை. ஏனென்றால் தனித்து நிற்பவர்கள் தங்கள் இருப்பாலேயே மற்றவர்களுக்கு கேள்வி எழுப்புகிறார்கள். அவன் செய்கிறான், நான் ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி. அந்த கேள்வி கூட்டத்திற்கு வலிக்கிறது. அதனால் கூட்டம் உங்களை திரும்பி இழுக்கிறது. அடம் பண்றான், தலைக்கேறிவிட்டது, யாரோடும் ஒத்துப்போவதில்லை. இந்த வார்த்தைகள் உங்களை அழிக்க வடிவமைக்கப்பட்ட கருவிகள். உடல் மொழி, உயிரியல் நோக்கு. இங்கே ஒரு ஆழமான விஷயம் கவனியுங்கள். நம் உடலில் ஒரு அமைப்பு இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யும்போது நம் மூளை அதற்கு ஒரு பாதையை உருவாக்குகிறது. அந்த பாதை வழுவாக அது இயல்பாகிவிடும். ஆனால் நாம் ஒரு காரியத்தை பாதியில் விடும்போது அந்த பாதை மிகவும் பலவீனமாகிவிடும். விட்டுவிடு என்று யாரோ சொன்னதை கேட்கும்போது நாம் அந்த பழக்கத்தை ஆழ படிக்கிறோம். ஆனால் இல்லை, நான் தொடர்வேன் என்று சொல்லும்போது நாம் ஒரு புதிய நரம்பு பாதையை வலுப்படுத்துகிறோம். விட்டுக் கொடுக்காத ஒவ்வொரு தருணமும் உங்கள் மூளையை மறுவடிவமைக்கிறது. இதை ஆன்மீக ரீதியில் சொன்னால், வைராகியம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உங்கள் உடலின் ஆழத்தில் இருக்கும் ஒரு சக்தி. அத்தியாயம் 3. பயனற்ற பிடிவாதம் மற்றும் சக்தி வாய்ந்த பிடிவாதம். இப்போது மிக முக்கியமான வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிடிவாதமும் ஒன்றல்ல, 2 வகை இருக்கிறது. முதல் வகை அகங்காரத்தின் பிடிவாதம். இது நான் சொன்னது சரிதான், மற்றவர்கள் என்ன சொன்னாலும் என்ற அகந்தை. இது நீங்கள் தவறு செய்தாலும் திருந்தாத பிடிவாதம். இது உங்களை வளரவிடாது. இரண்டாவது வகை ஆன்மாவின் பிடிவாதம். இது என் கனவை, என் பாதையை, என் மனசின் உண்மையான குரலை நான் விடமாட்டேன் என்ற தெளிவு. இது தவறை திருத்திக் கொண்டாலும் பாதையை விடாத பிடிவாதம். முதல் வகை உங்களை அழிக்கும், இரண்டாவது வகை உங்களை உருவாக்கும். எப்படி வேறுபடுத்துவது? ஒரு எளிய சோதனை இருக்கிறது. நீங்கள் ஒரு காரியத்தில் பிடிவாதமாக இருக்கும்போது உங்களை கேளுங்கள், இது என் அகங்காரத்திற்காகவா அல்லது என் ஆன்மாவிற்காகவா? யாரோ உங்களை தோற்கடிக்கவில்லை என்பதற்காக பிடிவாதமாக இருக்கிறீர்களா? அல்லது உண்மையிலேயே இந்த காரியம் உங்கள் ஆழத்திலிருந்து வருகிறது என்பதால் பிடிவாதமாக இருக்கிறீர்களா? அகங்காரம் வலியிலிருந்து பிறக்கிறது, ஆன்மா தெளிவிலிருந்து பிறக்கிறது. கழுகும் கிளையும். இரண்டாவது உவமை. ஒரு கழுகு ஒரு மரத்தின் கிளையில் உட்கார்ந்திருந்தது. திடீரென்று புயல் வந்தது. மரம் ஆடியது, கிளை ஆடியது. ஆனால் கழுகு பயப்படவில்லை. ஏனென்றால் கழுகுக்கு கிளையில் நம்பிக்கை இல்லை. கழுகுக்கு அதன் சொந்த சிறகுகளில் நம்பிக்கை இருந்தது. கிளை உடைந்தாலும் சரி, அது பறந்துவிடும் என்று தெரியும். இதுதான் சக்தி வாய்ந்த பிடிவாதம். கிளை, அதாவது வெளிப்புற சூழ்நிலை, மற்றவர்களின் கருத்து, சமூகத்தின் அங்கீகாரம், இவற்றில் நம்பிக்கை வைக்காமல் உங்கள் சொந்த சக்தியில் நம்பிக்கை வைப்பது. கிளை ஆடட்டும், கிளை உடையட்டும், நீங்கள் பறக்கத் தெரிந்தவர். 97% மக்கள் கிளையை பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். 3% மக்கள் சிறகுகளை நம்புவார்கள். நீங்கள் எந்த பக்கம்? இப்போது ஒரு ஆழமான விஷயத்தை கேளுங்கள். பலர் கேட்கிறார்கள், நான் விடமாட்டேன் என்று தீர்மானிக்கிறேன், ஆனால் சில நாட்களில் சோர்ந்து விடுகிறேன், பின்னல் விட்டு விடுகிறேன். ஏன்? ஒரே ஒரு காரணம், உங்கள் உடலில் ஆற்றல் இல்லாத போது மனசில் பிடிவாதம் நிற்காது. தீர்மானம் என்பது வெறும் மனசின் விஷயமல்ல, அது உடலிலிருந்தும் வரவேண்டும். காலை நேர அற்புதம். நம் முன்னோர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். பிரம்ம முகூர்த்தம், அதாவது அதிகாலையில் எழுவது, அது வெறும் பழக்கமல்ல. அந்த நேரத்தில் நம் மூளை ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கிறது. அது இன்னும் சம்பிரதாயங்களிலும் கவலைகளிலும் சமூக சலசலப்பிலும் கலையாத நிலை. அந்த நிலையில் உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அவை ஆழமாக பதிகிறது. நான் இந்த காரியத்தை விடமாட்டேன், என் கனவு நிறைவேறும், நான் இதற்காக பிறந்தவன். இந்த வார்த்தைகளை அந்த நேரத்தில் சொல்லும்போது அவை வெறும் வார்த்தைகளாக இருக்காது. அவை உங்கள் உள்மனசில் பதியும்.
உள்மனசு ஒரே ஒரு மொழி மட்டும் புரிந்து கொள்ளும். உணர்ச்சியோடு கூடிய திரும்பத் திரும்பச் சொல்வது. நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் சங்கல்பத்தை சொல்லும்போது அந்த பிடிவாதம் உங்கள் உள்மனசில் வேரூன்றும். நிலத்தொடர்பு, ஓஜஸ் மற்றும் உயிராற்றல். நம் முன்னோர்கள் ஒன்று சொன்னார்கள். ஓஜஸ், அதாவது உயிராற்றல், அது உடலின் மிகவும் ஆழமான சக்தி. இந்த சக்தி அலைபாயும்போது மனசும் அலைபாயும். ஆனால் இந்த சக்தி நிலையாக இருக்கும்போது மனசும் நிலையாகும். மனசு நிலையாக இருக்கும்போது மட்டுமே பிடிவாதம் ஒரு வலிமையாக மாறும். அந்த நிலைப்பாட்டை எப்படி அடைவது? சில நடைமுறைகள் இருக்கின்றன, நம் மரபிலிருந்தும் இன்றைய அறிவிலிருந்தும். வெறும் காலால் பூமியில் நடப்பது. இது வெறும் உடல் பழக்கமல்ல, பூமியோடு நேரடி தொடர்பு வைத்திருக்கும்போது ஒரு நிலைப்பாடு வருகிறது என்று பல மரபுகள் சொல்கின்றன. நேரான முதுகை கொண்டு உட்கார்வது. உடல் நிமிர்ந்திருக்கும்போது மனசும் நிமிர்கிறது. ஆற்றல் கசிவுகளை தவிர்ப்பது. தேவையற்ற பேச்சு, தேவையற்ற காட்சிகள், தேவையற்ற சர்ச்சைகள், இது எல்லாம் உங்கள் உயிராற்றலை வெளியே கொட்டுகின்றன. ஆற்றல் கசிவில்லாமல் இருக்கும்போது பிடிவாதம் தானாகவே வலிமையாகும். உள்மனசு நிரலாக்கம். 21 நாள் மாற்றம். ஒரு விஷயத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது பழக்கமாகும் என்று பல மரபுகளும் சொல்கின்றன. இது ஏன்? ஏனென்றால் 21 நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் உள்மனசு அதை இதுவே நான் என்று ஏற்றுக்கொள்ளும். நான் விடமாட்டேன் என்பது வெறும் தீர்மானமல்ல, அது 21 நாட்கள் செய்யும்போது உங்கள் அடையாளமாகும். நான் ஒரு விடாமுயற்சியாளன் என்று உள்மனசு நம்பும்போது அந்த நம்பிக்கை உங்கள் ஒவ்வொரு செயலையும் வடிவமைக்கும். அத்தியாயம் 5. பிடிவாதத்தை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது? இப்போது நடைமுறைக்கு வருவோம். பிடிவாதம் என்பது வெறும் மனப்பான்மை அல்ல. அதற்கு ஒரு வடிவம் இருக்க வேண்டும், ஒரு திட்டம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பிடிவாதம் தவறான திசையில் செலவாகும். 5 நடைமுறை படிகள். படி 1. உங்கள் ஒரே ஒரு காரியம் என்னவென்று தெளிவாக வரையறையுங்கள். பிடிவாதமாக இருக்க வேண்டுமென்றால் எதில் பிடிவாதமாக இருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். பல காரியங்களில் பிடிவாதமாக இருப்பது சாத்தியமில்லை. ஒரு நதி ஒரே திசையில் பாய்வதால் மட்டுமே ஆழமாக ஓடுகிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் உங்கள் முழு சக்தியையும் செலுத்தப் போகிறீர்கள்? அதை இப்போதே தீர்மானியுங்கள். ஒரு வரியில் எழுதுங்கள். அதுதான் உங்கள் சங்கல்பம். படி 2. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஒரே ஒரு காரியம் தெரிந்த பிறகு அதற்கு முரணான எல்லாவற்றிலும் இல்லை என்று சொல்ல வேண்டும். யாரோ உங்களை வேறு திசையில் இழுக்கிறார்களா? இல்லை என்று சொல்லுங்கள். உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்கள் வருகிறதா? இல்லை என்று சொல்லுங்கள். இல்லை என்ற வார்த்தை வலிமையானவர்களின் மொழி. பலவீனர்கள் எல்லாவற்றிலும் சரி என்று சொல்வார்கள். வலிமையானவர்கள் தங்கள் காரியத்தில் மட்டும் சரி என்று சொல்வார்கள். படி 3. தோல்வியை பரீட்சையாக பாருங்கள். பிடிவாதமாக இருக்கும்போது தோல்வி வரும், அது தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இது நடக்காது என்பதற்கான அடையாளம் என்று பார்க்கிறீர்களா, அல்லது இது எனக்கு ஒரு தகவல் தருகிறது என்று பார்க்கிறீர்களா? தோல்வி என்பது நிறுத்து என்ற சமிக்கை அல்ல, அது மாற்று என்ற சமிக்கை. பாதையை மாற்றலாம், முறையை மாற்றலாம், ஆனால் கனவை மாற்றாதீர்கள், சங்கல்பத்தை மாற்றாதீர்கள். படி 4. உங்கள் சூழலை வடிவமையுங்கள். யாருடன் இருக்கிறீர்கள் என்பது உங்கள் பிடிவாதத்தை நேரடியாக பாதிக்கும். விட்டுவிடு என்று சொல்பவர்களுடன் தொடர்ந்து இருக்கும்போது அந்த குரல் மெல்ல மெல்ல உங்களுக்குள்ளும் புகும். உங்கள் தீர்மானத்தை மதிக்கும் மனிதர்களை தேடுங்கள். அவர்கள் ஒருவர் அல்லது இருவர் மூவரோ கூட போதும். ஒரு சிங்கம் 1000 செம்மறியாடுகளுடன் வளர்ந்தால் என்ன ஆகும்? அது செம்மறியாடாக நடந்து கொள்ளும். ஆனால் ஒரு சிங்கம் சிங்கங்களோடு வளர்ந்தால் என்ன? அது தன் உண்மையான சக்தியை அறிந்து கொள்ளும். உங்கள் சூழல் உங்கள் அடையாளம். படி 5. தினமும் மதிப்பீடு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கப் போவதற்கு முன் ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள். இன்று நான் என் சங்கல்பத்திற்கு நெருக்கமாக சென்றேனா அல்லது விலகினேனா? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். அந்த நேர்மை மட்டுமே உங்களை மாற்றும். ஒரு நாளில் ஒரு படி கூட போதும், ஆனால் படி போட வேண்டும். இன்று நாம் கற்றது என்ன? அத்தியாயம் 1. பிடிவாதம் என்பது குறைபாடல்ல, அது சங்கல்பம். கல்வாயர் கதை நினைவிருக்கிறதா? 100வது அடியில்தான் கல் உடைந்தது. ஆனால் முதல் 99 அடிகளும் இல்லாமல் அந்த 100வது அடிக்கு சக்தி இருந்திருக்காது. அத்தியாயம் 2. சமூகம் நம் பிடிவாதத்தை திட்டமிட்டு அழிக்கிறது. கூட்ட மனோவியல் நம்மை திரும்பி இழுக்கிறது.
ஆனால் நம் மூளை நரம்பு வலைப்பின்னலில் விட்டுக் கொடுக்காத ஒவ்வொரு தருணமும் நம்மை வலிமைப்படுத்துகிறது. அத்தியாயம் 3. அகங்காரத்தின் பிடிவாதம் வேறு, ஆன்மாவின் பிடிவாதம் வேறு. கழுகு கிளையில் நம்பிக்கை வைக்கவில்லை, அதன் சிறகுகளில் வைத்தது. நாமும் வெளிப்புற அங்கீகாரத்தில் அல்ல, நம் உள்ளிருக்கும் சக்தியில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அத்தியாயம் 4. பிடிவாதம் வலிமையாக இருக்க உடல் ஆற்றல் வேண்டும். காலை நேர சங்கல்பம், நிலைப்பாட்டான உடல், ஆற்றல் கசிவை தவிர்ப்பது, இவை பிடிவாதத்தின் உயிரியல் வேர். அத்தியாயம் 5. ஒரே ஒரு காரியம் தெரிவு செய்யுங்கள். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வியை பரீட்சையாக பாருங்கள். சூழலை வடிவமையுங்கள். தினமும் மதிப்பீடு செய்யுங்கள். இப்போது ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு கனவு, ஒரு இலக்கு, ஒரு திட்டம். அதை நீங்கள் யாரோ சொன்னதார் விட்டுவிட்டீர்களா, அல்லது இன்னும் உள்ளே கனலாக இருக்கிறதா? அந்த கனல் இன்னும் இருக்கிறது என்றால் அது ஒரு அர்த்தம் குறிக்கிறது. உங்கள் நேரம் இன்னும் முடியவில்லை. 97% மக்கள் அந்த கனலை அணைத்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த காணொளியை இகைவரை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அந்த 3% கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இப்போது ஒரு தீர்மானம் செய்யுங்கள். இனி யாரோ நடக்காது என்று சொன்னால் நீங்கள் புன்னகையுடன் தொடரப்போகிறீர்கள். இனி தோல்வி வந்தால் அதை ஒரு தகவலாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுவீர்கள். இனி சோர்வு வந்தால் அது உங்கள் உடல் இளைப்பாறுவதற்கு சொல்கிறது என்று அறிவீர்கள். இந்த தீர்மானத்திற்கு ஒரு பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பெயர் நான். இப்போது கீழே ஒரு வார்த்தை டைப் செய்யுங்கள். நான் தயார் என்று எழுதுங்கள். யாரோ நடக்காது என்று சொன்னாலும் நான் என் கனவை விடமாட்டேன் என்று. அல்லது இன்று இரவு படுக்கப் போவதற்கு முன் ஒரு பக்கத்தில் இதை எழுதுங்கள். என் சங்கல்பம் என்ன, அதை நான் ஏன் விடமாட்டேன்? இந்த ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 21 நாட்கள் தொடர்ந்து எழுதுங்கள். பார்க்கலாம் 21 நாட்களுக்கு பிறகு நீங்கள் யார் என்று. இந்த காணொளி உங்களுக்கு உதவியதென்றால் இதை ஒரு நண்பனுக்கு அனுப்புங்கள், அவன் தன் கனவை விட்டுவிருந்தால். ஒருவேளை இந்த ஒரு காணொளி அவன் வாழ்க்கையை திருப்பிவிடலாம்.